ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 44,457 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.58% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு வேறு லெவலில் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து வாங்கிட்டு இருக்காங்க. டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் டைட்டில் வின்னர் ஆகுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக்கோட வந்து முடிஞ்சு போச்சு டாஸ்க்கெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் நம்மளுடைய மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 40,653 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.81% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரிக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்போனால் லாஸ்ட் வீக்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வெளிப்பாடுகள் இந்த வாரத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுடைய வாக்குகளும் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுவும் ஒரு பர்சன்டேஜ் ஆட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய ராணுவ. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 33,393 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.45% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவர் பெருசாக எதுவுமே வீட்டுக்குள்ளே பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். குழப்பத்தை உண்டாக்குற வேலைகளை கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. எந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்காக நின்று நிதானித்து சமயம் வரும்போது கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிவிட்ருவோப்பில். இவரை பற்றின அனலைசிஸ் கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம். இப்போ 4th பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 28,449 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.17% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்களா, அதாவது இவங்களுடைய கேம் பிளேவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ எப்படி மஞ்சரி, ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து ஒரு டஃப்பான பிளேயரோ ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வரும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் பவித்ரா அவர்களும். பட் என்ன, ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டாங்க, டாஸ்க் மட்டும் கரெக்டாக வந்து கிளியராக வந்து விளையாடுவாங்க. ஸோ இவங்களை பற்றின அனலைசிஸும் கொஞ்சம் லேட்டராக சொல்லலாம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் விஜய் விஷால். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 28,244 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.07% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபேமிலி ரவுண்டில் நம்மளுடைய விஜய் விஷாலுடைய அப்பா, அம்மா, அப்புறம் பாட்டி வந்திருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்டாக வந்து இருந்துட்டு இருந்தது. மற்ற ஃபேமிலி வரும்போதும் அதே எமோஷனல் வந்து இருந்தது. பட் விஜய் விஷாலுடைய ஃபேமிலி வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எமோஷன் வந்து இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கடுத்து 6th பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 20,900 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.67% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷால் அவர்களுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏதோ ஒரு 1000, 2000 இவ்வளோ வாக்குகள் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா வேகமாக மேலே போயிடலாம் இவங்க. பட் லாஸ்ட் வீக் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதன் காரணமாக தான் ரொம்ப குறைவான வாக்குகள். அதுக்கடுத்தா 7வது பொசிஷனில் ஜெப்ரி. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 19,975 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.24% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ரொம்ப குறைவான வாக்குகள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் இதுக்கு முன்னாடி ஒரு நாமினேஷனில் இருக்கும்போது வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு வீக்லலாம் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து அதிகப்படியான வாக்குகள் கூட வந்து வாங்கியிருக்காப்புல. பட் இப்போ ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரி அவர்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கான 1000 ரீசன்கள் வந்து இருக்குது. பொலிட்டிக்கல் ரீசனும் நிறையா வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த பையனுக்கு எப்படா ஓட்டிங்ஸை போடுறது, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூடயே வந்து சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணங்களும் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் விஜய் விஷாலோட ஃபேமிலியை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது விஜய் விஷாலோடைய ஃபேமிலி வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனெக்ட் இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஆண் பசங்களுக்கும் அதே மாதிரி அப்பாக்களுக்கும் வந்து பெருசாக வந்து ஆகாது. ஏன்னா அப்பாக்கள் எப்பவுமே திட்டிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஆண் பசங்க வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக ரொம்ப க்ளோஸாகலாம் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் குறைவான ஆட்கள் வந்து இருப்பாங்க. 100க்கு ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் 90% எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து கனெக்ஷன்லாம் தான் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்லியாகலாம் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு முரண்பாடுகள் இருக்கும்போது ஏகப்பட்ட சண்டைகள் வரும், சச்சரவுகள்லாம் வந்துட்டுருக்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் அப்பாக்கள் கிட்ட பசங்கள்லாம் சண்டை போட்டா கூட, உள்ளற ஒரு பாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாரி ஒரு கனெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் அவர்களுக்கும், அவங்க அப்பா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து சண்டைகள்லாம் வந்து நடக்குமாம். அதெல்லாம் அவரே வந்து ஓப்பனா வந்து சொன்னாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனா திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னாலோ, இல்ல பேசணும் அப்படின்னாலோ, இல்ல மனசு கஷ்டப்பட்டாலோ போய் கட்டி பிடிச்சு அழுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாப்லயாம். ஸோ இவங்க கடந்த காலங்கள்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாகிட்ட நெறைய சண்டை போட்டிருக்காரு விஜய் விஷாலு. அவர புரிஞ்சுக்காம நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுதாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாம, அதாவது அவங்க அப்பா, அம்மாக்கெல்லாம் பெருசா இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்துட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திடீர்னு வந்து ஒரு 80 நாள் ஒரு மிஸ் அவுட் ஆயிட்டு, டக்குன்னு வந்து அவங்க வந்து முன்னாடி வரும்போது ஒரு எமோஷன் வந்து வரும் இல்லையா? சரியான ஒரு எமோஷன். செம்ம வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பா விஜய் விஷாலுக்கு இன்னும் கூட மைலேஜ் ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் வோட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ராணுவ பற்றி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? ராணுவ பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேம் அனலைசிஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்ல. சிம்பிளா வந்து சொல்லிடலாம். ஏன்னா அவரே வந்து அத வந்து சொல்லியிருப்பாப்ல. அது என்ன அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் சரியா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரீசன் இருக்கு. அதே மாரி எல்லாரும் சரியாவும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாரி தப்பா கூட வந்து இருப்பாங்க. ஆனா குழப்பத்த உண்டாக்குறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த குழப்பத்த உண்டாக்குறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி ராணுவ அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது ஸ்டைல் சொல்லப்போனா. நான் நல்லவனா காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் போராடுவாங்க. சில பேர் நெகட்டிவா போனாலும் பரவால்ல, நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடிய ஆட்களும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நியாயமே இல்லாம வந்து பேசுவாங்க. பயங்கர கோவப்பட்டு பேசுவாங்க. சண்டை போடுவாங்க. "வாடா, வாடா சண்டைக்கு வாடா" அப்படின்னு சொல்லி இழுக்கக்கூடிய ஆட்களும் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அது இடையில வந்து நான் குழப்பத்த வந்து உண்டாக்குற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி ராணுவ அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து புதுசா இருக்கு. ஆக்சுவலா எல்லா சீசன்கள விட இது வந்து புதுசா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லயும் வந்து பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுக்கு இடையில போய் இவரு படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. படுத்துட்டு இருப்பாரு. அதே மாரி சரியான சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் சில்லியா வந்து பண்ணுவாப்புல. திடீர்னு வந்து அவங்கலாம் கோவப்பட்டு, "என்னடா இந்த மாரி நேரத்தில இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பயங்கரமா ஒரு சண்டைகள் நடக்கும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ அவர்கள் வந்து ஹைலைட் ஆக ஆரம்பிச்சுடுவாரு. அதுதான் அவர் வந்து நெறைய நேரங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் வீக்ல வந்து அவருக்கு கை அடிபட்டது. ஸோ அவர் வந்து பிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. சரி ஓகே. நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தாக்கா அப்புறம் எப்படி ஆடியன்ஸ் வந்து நம்மள வந்து கவனிப்பாங்க? எப்படி வோட்டிங்ஸ் வந்து போடுவாங்க? அப்படின்னு சொல்லி மனுஷன் வேற லெவல்ல யோசிச்சாப்ல. என்ன யோசிச்சார் அப்படின்னா, ஓகே நான் வந்து பிசிக்கல் டாஸ்க் தானே பண்ண முடியாது. டாஸ்க் தானே பண்ண முடியாது. சரி நான் கமெண்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரில இறங்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணாப்புல. ஆனா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சொல்ட்டாங்க. அந்த டாஸ்க் விளையாடும்போது, "டேய் இந்த மாரி பண்ணாதடா. ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்குடா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா வந்து இருக்குது. எல்லாரும் எமோஷனல் ஆகி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்காங்க. நீ உட்காந்துட்டு நீ வந்து கமெண்ட்ரி குடுத்துட்டு இருக்க. அது பார்க்கவே நல்லா இல்லடா." அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க. ரயான் சொன்னாரு. சண்டை போடவே போயிட்டாப்புல. அப்புறம் விஜய் விஷாலு, அருண் பிரசாத், முத்துக்குமரனு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அவர் வந்து கேட்கவே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபைட் வந்திருக்கு. "ஏய் இந்த மாரிலாம் பண்ணாதடா" அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பயங்கர ஹார்ஷா வந்து ஒரு ஃபைட் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவரும் வந்து ஃபைட் எடுத்திருப்பாப்புல. அப்போ மறுபடியும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ அவர்களுக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால இந்த மனுஷன் வந்து சொன்ன மாதிரி குழப்பத்த உண்டாக்குறது, அது மூலியமா ஒரு சண்டைகள் வரும். அந்த சண்டைகள் மூலியமா இவரு ஆதாயம் தேடுறது, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு போய் சேர்றது அப்படின்னு சொல்லி சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காப்புல. அது பக்காவா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பவித்ரா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான். பட் மத்தபடிக்கு வந்து மஞ்சரி மாதிரியோ, இல்ல முத்துக்குமரன் மாரியோ, இல்ல ஜாக்லின் மாரியோ ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட்டா பேசலாம் அவங்களுக்கு வந்து வராது. அதே மாதிரி சும்மா எல்லாத்துலேயும் போய் நம்ம இருக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லணும், கருத்தியல்ல நம்ம வாழணும், நம்ம உள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணணும், புகுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி அவங்களோட மனநிலையும் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, அப்போ வந்து அதை வந்து பேசுவாங்க. அதுவும் ரொம்ப ஹார்ஷா வந்து பேசுவாங்க. சில நேரங்கள்ல ஹார்ஷா பேசுவாங்க. சில நேரங்கள்ல கன்னிங்கா பேசுகிற மாரி வந்து தெரியும். ஆனா, அதுதான் அவங்களுடைய நேச்சர் ஆக்சுவலா சொல்லப்போனா. சில பேர் வந்து சிரிச்சுட்டே வந்து பேசுவாங்க. சில பேர் கோவமாவே பேசுவாங்க. ஆனா, நார்மலான வார்த்தைகளா இருக்கும். ஆனாலும் கோவமா பேசுகிற மாரி நமக்கு வந்து தெரியும். ஸோ, இவங்க ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க. பட் மக்கள்கிட்ட இருந்து பெருசா சப்போர்ட் வந்து இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ, அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னயே சொன்ன மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள வந்து சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாரி கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் எதுவுமே கிடையாது இவங்களுக்கு.
இப்போ முத்துக்குமரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேம் இப்படி தான் அணுகணும், இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. என்ன டாஸ்க் கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி டஃப்பாக விளையாடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனாலே இவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் யார் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.